அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹெல்த்தி ஹோம்மேட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பாப்பேஜ் ஸ்டைல் பனானா கேக் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள்ட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் 1/2 லெமனோட ஜூஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 2 பெரிய சைஸ் அளவுக்கு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 4 பழம் சேர்த்துக்கணும். எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் ஓகே தான். இது கூடவே 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டையை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் உள்ள முட்டையை எப்போதுமே உடனே நம்ம எடுத்து கேக்குக்கு பயன்படுத்தக்கூடாது. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இதை 3 பேட்சாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட போகிறேன். பனானாவோட ஒரிஜினல் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா இது கூட நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், இல்லைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 2ல் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கலாம். ஆனால் நான் எதுவுமே இன்றைக்கி சேர்க்கலை. இதோட ஒரிஜினல் ஃப்ளேவர்லேயே நான் செய்ய போகிறேன். நம்ம சலிச்சு வச்சிருந்த மாவு எல்லாத்தையுமே இதோட சேர்த்து நம்ம கலந்து விட்டாச்சு. இது கூடவே 1/4 கப் எண்ணெய், 1/4 கப் பால், 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் பவுடராக இருக்கிறனால நான் இந்த ஸ்டேஜில் கலந்து விடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சரில் வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அப்போவே நீங்கள் 1/2 கப் அளவுக்கு சீனியை சேர்த்து அதில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குழிப்பணியார சட்டியில் 1/2 டீஸ்பூன் நெய் எடுத்து எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை எல்லா குழிலையும் நான் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் குழிப்பணியார பால்ஸ் மாதிரி கூட உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மீதம் உள்ள கேப்லேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை நான் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜோடு நீங்கள் ஸ்கிப் பண்ணால் கூட ஃப்ளவர் ஷேப்பில் நல்லா அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி பேன் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ½ டீஸ்பூன் நெய் எடுத்து எல்லா பக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அதோட ஓரங்களையும் படுற மாதிரி நீங்கள் நெய்யை ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்மில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரங்கள்லாம் நல்லா சிவந்து போயிருக்கு. இப்போ ஒரு குச்சியை வச்சு நான் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குச்சியில் அறவே எதுவுமே ஒட்டலை. நம்ம ஆல்ரெடி நெய் ஊற்றணும் இல்லையா, அதை ஒரு ப்ரஷ் வச்சு நான் எல்லா பக்கட்டும் விட்டுக்கிறேன். இதை நல்லா ஆற விடுங்க. ஒரு 10 நிமிஷம் இதை ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சாஃப்டான பாப்பேஜ் ஸ்டைல் பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் குட்டீஸோட சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஹெல்த்தி ஹோம்மேட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் சேர்த்து சுத்தமான முறையில் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம். உங்களோட முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.